அமெரிக்கா வந்து என்றுமே ஒரு அண்டர் டாகை தான் தேர்ந்தெடுக்குமே தவிர இதனால் என் மேல் விமர்சனம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஷோ மீ ஒன் பவர்ஃபுல் கண்ட்ரி வேர் அமெரிக்கா ஹஸ் கான் அஸ் அ பார்ட்னர். கிடையாது. அமெரிக்கா வந்து என்றுமே அடிமைகளையும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அண்டர் டாக். ஸோ நான் சொல்ற வேலையை ஏவலாலை மட்டும் தான் அமெரிக்கா வைத்துக்கொள்ளும். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டோடைய வார்த்தை இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் அவர்கள் இருக்கார்ல, அவர் அமெரிக்காவுடைய ஒரு சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து நான் தனியாக ஒரு அமெரிக்காவுடைய ஒரு தனி மனிதனாகவோ இல்லைன்னா வந்து அமெரிக்காவுடைய ஒரு ஜனாதிபதியாகவோ நான் பார்க்கல. அமெரிக்காவுடைய சமூகத்துடைய பிரதிபலிப்பாக நான் ட்ரம்ப் அவர்களை பார்க்கிறேன். அவர் ரொம்ப வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொன்னார், உண்மையாக சொன்னார். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பி வித் வின்னர்ஸ், ஐ ஆல்வேஸ் லவ் லூசர்ஸ் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்கிறார். ஸோ அதுதான் அமெரிக்காவுடைய சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷனாகவே நான் பார்க்குறேன். அப்படிதான் இதில் வந்து இல்லைன்னு சொல்கிறவங்க ஜஸ்ட் ப்ரூவ் இட். இன்னி வரைக்கும் நான் சொல்கிறது 1776 ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலேருந்து இன்னி வரைக்கும் கூடிய அமெரிக்காவுடைய முழு வரலாறையும் படிச்சுட்டு ஏதாவது ஒரு சமயத்தில் ஒரு இடத்துல தனக்கு சமமாகவோ இல்லை ஒரு பலம் வாய்ந்த ஒரு தலைவர் கூடவோ அமெரிக்கா நின்னா மாதிரியும் நண்பர்களோட ஒழுங்காக தன்னுடைய வேலையை செய்தான்னு எனக்கு தெரியல.